சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் 117. சத்வம் விசுத்தம் ஜலவத் ததாபி தாப்யாம் மிலித்வா சரணாய கல்பதே யத்ராத்ம பிம்ப பிரதிபிம்பதः சன் பிரகாசயத்ர்க்கைவ அகிலம் ஜடம் மிஸ்ரஸ்ய சத்வஸ்ய பவந்தி தர்மாः த்வமானிதாத்யா நியமா யமாத்யாः ஸ்ரத்தா ச பக்தி ச முமுக்ஷுத்தா ச தைவீ சம்பத்திஹ அசன்னிவர்த்திஹ விசுத்த சத்வஸ்ய குணாः விசுத்த சத்வஸ்ய குணாः பிரசாதः ஸ்வாத்மானுபூதி பரமா பிரசாந்திः திருப்தி பிரகர்ஷः பரமாத்மனிஷ்டாம் யயா சதானந்தரசம் சம்ருச்சதி. 18 வரைக்கும் நம்ம பார்த்தோம். 118. சோ இங்க சங்கரர் விவேக சூடாமணியில இந்த ஹோல் விவேக சூடாமணி எதுல இருந்து வருது அப்படின்னா, கோணாம பந்தா கதமேஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷா கோசாவனாத்ம பரமக்கஹ ஆத்மா தயோர் விவேக கதமேத துச்சியதாம். இங்க கேட்ட மாதிரி இருக்கும். 49 ஸ்லோகம் தெரிஞ்சுக்கணும் மனப்பாடமா, அல்லது 49வது நம்பராவது ஞாபகம் வச்சுக்கணும் குறைஞ்சபட்சம். ஓகே, அதனால 49வது ஸ்லோகம் இது கீ பாயிண்ட். இந்த 49வது ஸ்லோகத்துல 7 கொஸ்டின் இருக்கு. அதுல முதல் கொஸ்டின் ஆன்சர் கக அனாத்மா, கக அனாத்மா. அதுக்கு 72ல இருந்து 123 வரைக்கும் பதில். இந்த ஒரு கேள்விக்கு 72ல இருந்து 123 வரைக்கும் கக ஆத்மா அதுக்கான பதில். அதனால இங்க நம்ம எப்படி படிச்சோம் அப்படின்னா, அனாத்மா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் பிளஸ் ஜகத் இஸ் ஈக்வல் டு அனாத்மா. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அதோட இதை அனுபவிச்சுருக்க இந்த ஹோல் பிரபஞ்சம் எல்லாம் சேர்ந்தது அனாத்மா. அதுல ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மாயா தத்துவத்தை எடுத்துட்டார். மாயா தத்துவத்துல மாயா எப்படி இருக்கிறது? வாட் இஸ் மாயா அப்படின்னா அவ்யக்தம், அவ்யக்த நாமினி. அந்த மாயாவுக்கு ஒரு பேரு அவ்யக்தம் பேரு, இன்னொரு பேரு சக்தி, இன்னொரு பேரு அவித்யா, இன்னொரு பேரு திரிகுணாத்மிகா. ஒரே மாயாவுக்கு இத்தனை பேரு. அது எப்பேர் பேர் பெற்றாயோ. ஓகே, இந்த திரிகுணாத்மிகால 3 குணம் இருக்கிறது. ஓகே, தமஸ் ரஜஸ் சத்துவ. இவர் எப்படி ஆர்டர் பண்ணாரு? ரஜஸ் சத்துவ, ரஜஸ் தமஸ் சத்துவ அப்படி ஆரம்பிச்சார். அப்போ அவ்யக்தம், சக்தி, அவித்யா, திரிகுணாத்மிகா, மாயா, இதெல்லாம் ஒரே சினானிமிஸ் தான். மாயா மாயானா ஒண்ணுதான், அவ்யக்தம் சொன்னாலும் ஒண்ணுதான், சக்தி சொன்னாலும் ஒண்ணுதான், அவித்யா சொன்னாலும் ஒண்ணுதான், திரிகுணாத்மிகா சொன்னாலும் ஒண்ணுதான். அவ்யக்தம்னா என்ன? இந்திரிய அகோச்சரம். இந்திரிய அகோச்சரம்னா இந்திரியங்களுக்கு அத பொருள்படாது, பொருள்படுத்த முடியாது, இந்திரியங்களால கண்டு உணர முடியாது.
சக்திஹி பரமேஸ்ய பிரம்மண சக்திஹி அவித்யா ஸ்வதஹா ந வித்யதே இது அவித்யா திரிகுணாத்மிகா. எது திரிகுணாத்மிகா அப்படின்னா என்ன? குணானாம் சாமிய அவஸ்தா பிரளயம். குணானாம் சாமிய அவஸ்தா பிரளயம். அந்த திரிகுணமும் சமமா இருந்ததுன்னா, ஈக்குவேஷன் இருந்ததுன்னா பிரளய காலம் வந்துடும். குணானாம் வைஷமிய அவஸ்தா சிருஷ்டிஹி. அது முன்ன பின்ன ஷேக் ஆகும்போது ஹோல் யூனிவர்ஸ் ரப் பண்ணும்போது வந்துடுத்து சிருஷ்டி ஆகிறது. ஓகே, சோ அப்படி வந்திருக்கிறது. அந்த ரஜோகுண தமோ குணம் நம்ம பேசப்பட்டது. ரஜோகுணத்துக்கு டெக்னிக்கல் நேம் விக்ஷேப சக்தி. தமோ குணத்துக்கு டெக்னிக்கல் நேம் ஆவரண சக்தி. ஒன்னு ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்றது, இன்னொன்னு கவரிங் பண்றது அப்படின்றத படிச்சோம். அப்புறம் சத்துவ குணத்தை பத்தி இப்ப படிச்சுடும். அந்த சத்துவ குணம் மூணா பிரிக்கிறோம். அந்த சத்துவ குணம் மலின சத்துவம், மிஸ்ர சத்துவம் அண்ட் சுத்த சத்துவம். ஓகே, இந்த சுத்த சத்துவத்துக்கு இன்னொரு பேர் வச்சுக்கலாம், அது விசுத்த சத்துவம். விசுத்த சத்துவம், விசுத்த சத்துவம், விசுத்த சத்துவம் ரெண்டு சினானிமிஸ் தான். சுத்த சத்துவம் சொன்னாலும் ஒண்ணுதான், விசுத்த சுத்தம் சொன்னாலும் ஒண்ணுதான். இங்க என்ன மீட்டர் ஒண்ணு குறையிறது, அதனால வி சேர்த்துண்டார். மீட்டருக்காக அது அந்த செய்யுளோட ஃபார்முக்காக பண்ணினதோட வெறும் விசேஷமா ஒண்ணும் இல்லை அதுல. ஓகே, இந்த மலின சத்துவம்ன்றது என்னது அப்படின்னா, மலின சத்துவத்தில் இருக்கிறவன் சம்சாரி. ஓகே, மிஸ்ர சத்துவத்தில் இருக்கிறவன் அதிகாரி. சுத்த சத்துவத்தில் இருக்கிறவன் முக்த புருஷா. ஓகே, அதனால இந்த மலின சத்துவத்தில் யார் இருக்கான்னா, ரஜஸ் தமஸோட டாமினேஷன் இருக்கிறது. எதை டாமினேட் பண்றது? சத்துவத்தை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது. முன்னாடி ரஜஸ் சத்துவத்தில் இருக்க அது என்னது? அங்க சத்துவமே உற்பத்தி ஆகல. ஓகே, அதனால சத்துவமே உற்பத்தி ஆகாத இடத்துல போய் நீங்க வகுப்புக்கு வாங்கன்னு சொல்லவே முடியாது. இன்னும் கீழே தமசுல ரஜஸ்ல உச்ச சாயில இருக்கவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களை அவங்க இழுத்துருவாங்க. பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கே 25% தான் சத்துவம் இருக்கிறது. அதனால சத்துவம் சத்துவத்தை இந்த ரஜஸ் தமஸ் டாமினேட் பண்றது. அதனால இங்க மிஸ்ர சத்துவத்துல கிட்டத்தட்ட 50-50% இருக்கிறது. ரஜஸ் தமஸும் இருக்கிறது, ஈக்குவலண்டா சத்துவமும் இருக்கிறது. அதனாலதான் நமக்கு ரெண்டு ஃபைட் பண்ணி இருக்கோம். ஓரளவுக்கு இது ஒரு நாள் டாமினேட் பண்றது, இன்னொரு நாள் அது டாமினேட் பண்றது. இது டாமினேட், இது டாமினேட், மாத்தி மாத்தி இருக்கோம் நாம. ஓகே, சரி. யார் இந்த மிஸ்ர சத்துவத்தில் இருக்கிறவன் அப்படின்னா, அவன் சாதன சதுஷ்டயம் முடிச்ச அதிகாரி. ஓ, அப்படின்னா நான் அதுல வர்றது கூட கஷ்டமா இருக்குமே அப்படி. ஓகே, அதனால இவன் யாரு? சாதன சதுஷ்டயம் முடிச்சு சிரவண மனனம் முடிச்சவன் யாரோ அவன் முக்த புருஷா. அப்படி அப்படின்னா என்ன சொல்லலாம்? இந்த மலின சத்துவத்தில் உள்ளவன அனதிகாரி சம்சாரி, அனதிகாரி சம்சாரி சொல்லலாம். அதிகாரித்துவம் கிடையாது, அனதிகாரி சம்சாரி. ஓகே, அப்ப மிஸ்ர சத்துவத்தில் உள்ளவனை எப்படி சொல்லலாம்? அதிகாரி சம்சாரி. அதிகாரி சம்சாரி. சம்சாரின்னா தெரியல, அது தெரியாம போயிடக்கூடாது. சம்சாரினா துக்கி, சுகி துக்கின்னு சொல்லலாம். அசம்சாரி எப்படி அழகா பாருங்க. அனதிகாரி, அதிகாரி அண்ட் அசம்சாரி. அனதிகாரி சம்சாரின்னு போட்டுக்கணும் பிராக்கெட்ல, வெறும்னா போட்டுக்கூடாது. சம்சாரி இண்டிகேட் பண்ணாதான் சம்சாரத்தை எடுக்க முடியும். இவன் அதிகாரி சம்ஸ்காரி. சம்சாரின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த அனதிகாரி சம்சாரிக்கு என்ன பண்ண, என்ன டிசீஸ் இருக்கு, டிசீஸ் இருக்கிறது தெரியாமையே இருப்பான். அன்எஜுகேட்டட் இல்லிட்ரேட் பீப்புள் என்ன டிசீஸ் இருக்கோ அவனுக்கு ட்ரீட் பண்றது கூட தெரியாது. கேன்சர் வந்திருக்கும், இவன் வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஏதோ மாத்திரை சாப்பிட்டு இருப்பான், இல்ல மோர் குடிச்சிருப்பான், ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அன்எஜுகேட்டட் ரூரல் ஏரியால இருக்கான், டயக்னோஸ் பண்ணாத ஆளு. அவன் போட்ட கேஸ் தான், முடிஞ்ச ரொம்ப கஷ்டம் அவன் தேர்றது இல்லையா. ஆனா இந்த மிடில் இருக்க மிஸ்ர சத்துவத்தில் இருக்கிற ஆளு டிசீஸ் தெரியும், அதுக்கான ரெமெடியும் தெரியும், டயக்னோஸும் தெரியும். டயக்னோஸ் பண்ணின டிசீஸ்
ஃபார் குட். எத்தனை பெரிய டிசீஸ்னாலும் டயக்னோஸ் பண்ணினா மெயின்டைன் பண்ணலாம், இல்ல கியூர் பண்ணலாம். சோ இப்ப இவனுக்கு என்னன்னா டைம் தான் ஃபேக்டர். இவன் மருந்து சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கியூர் ஆயிடுவான். ஓகே ஓகே, இப்ப கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நமக்கு. அதனால சோ இவன் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற புனரபி ஜனனம் புனரபி மரணம். இந்த செகண்ட் லெவல்ல இருக்கிற மிஸ்ர சத்துவத்தில் இருக்கவன் புனரபி ஜனனம் வராம தடுக்கலாம், சம்சார தொடராம இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கிறது. ஓகே, அப்படி இந்த பக்கம் வந்தவன் அசம்சாரி. ஓகே, ஞானத்தினால அவன் தன்னுடைய சம்சாரத்தை பர்னிங் செய்தவன். ஓகே, அப்படி எல்லாம் இருக்கிறது. ஓகே, இந்த மிஸ்ர சத்துவத்தில் என்ன பார்த்தோம்? நம்ம கீதாவில் பகவத்கீதாவில இருந்து அமானித்துவம் அதம்பித்துவம் அந்த விஷயத்தை எடுத்துட்டார் இவரு. இதெல்லாம் குணங்கள் இருந்தா அவன் மிஸ்ர சத்துவத்தில் இருக்கான், இண்டிகேஷன். அல்லது அகிம்சா, சத்யா, அக்ரோதா, இது மாதிரி ஒரு 26 குணங்கள் சொன்னார். அதெல்லாம் இருக்கிறவன் மிஸ்ர சத்துவத்தில் இருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் பதஞ்சலி மகரிஷி பதஞ்சலி சொன்ன யமா நியமா 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த 10 விஷயம் யார் ஒருத்தர் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ வாழ்க்கையில இருக்கிறவங்களோ அவங்க மிஸ்ர சத்துவத்தில் வந்துட்டாங்க. இல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க மிஸ்ர சத்துவத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள், அப்படி சொல்லலாம். ஓகே, அதனால சோ யமா நியமா டூஸ் அண்ட் டோன்ஸ் பதஞ்சலி சொல்றது, பதஞ்சலியுடைய வார்த்தையில. கீதா வார்த்தையில சொன்னா அமானித்துவம் அதம்பித்துவம் சொன்னா அது ஞானம் அப்படி சொல்றாரு. ஓகே, இல்ல உங்களுக்கு அகிம்சா அந்த அக்ரோதா அப்படிலாம் சொன்னாரு, அதுக்கு என்ன சொல்றாரு? தெய்வீக சம்பத்துன்னு சொல்றாரு. தெய்வீ இங்க விவேக சூடாமணியுடைய ஆசிரியர் என்ன சொல்றாரு? அதே குணங்கள் இருந்தா அதுக்கு மிஸ்ர சத்துவம். எல்லாம் வார்த்தை ஒண்ணு, வேற வேற வார்த்தையில சொல்றோம். ஓகே, இது இருந்தாலும் மிஸ்ர சத்துவம் தான். மிஸ்ர சத்துவம் இருந்தாலும் தெய்வீக சம்பத் தான். சாதன சதுஷ்டயம் இருந்தாலும் அது வேதாந்தத்தில் சொல்றது சாதன சதுஷ்டயம், அதிகாரி. இதெல்லாம் ஒரே சினானிமிஸ் தான், வேற வேற ஆங்கிள் வேற வேற விதத்துல ப்ரொஜெக்ஷன் பண்றோம். ஓகே, அப்போ இப்ப நம்ம வந்திருக்கிறது விசுத்த சத்துவ புருஷா. அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? சுத்த சத்துவத்துல வந்தவன் எப்படி இருப்பான்? அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா பிரசாதா. பிரசாதம், பிரசாதம் என்ன பிரசாதம்? இன்னைக்கு என்ன பிரசாதம்? புளியோதரையா? இந்த கோயிலுக்கு ரெகுலரா போறவங்களாம் இது ஒரு இண்டிகேஷன், இன்னைக்கு என்ன பிரசாதம் கொடுத்தா அப்படின்லாம் ஒரு இது. அந்த பிரசாதம் இல்லை. இந்த பிரசாதம்ன்றது மனசுல அடையக்கூடிய பிரசாதம். சமத்துவம், ஈக்குவனாமிட்டி மைண்ட். ஓகே, பேலன்ஸ் ஆஃப் மைண்ட். ஓகே, அதுதான் சமத்துவம். சோ யோகா கர்மசு கௌஷலம் அப்படின்றாரு பகவான் கிருஷ்ணா கீதையில. அந்த மாதிரி தெளிந்த நல் அறிவு, தெளிந்த நல் மனசு, குழப்பமே கிடையாது, மயக்கம் கிடையாது, டெல்யூஷன் கிடையாது, கிளாரிட்டியோட இருப்பான். அவன் எது ரைட்டு எது ராங்னு தெளிவா தெரியும், அங்க குழப்பமே இருக்காது அவனுக்கு. அப்படிப்பட்ட மனசு அடைந்தவன் முக்த புருஷா பிரசாதா. ஓகே ஓகே, இந்த பிரசாதா சமத்துவம் யோகிக்கும் சொல்லப்படுறது, ஞானிக்கும் சொல்லப்படுறது. இந்த பிரசாத புத்தி ஞானிக்கு சொல்லப்படுறது, அதே சமயத்தில் கர்மயோகிக்கும் சொல்லப்படுறது. ஓகே, அப்படின்னா ரெண்டும் ஒரே சினானிமிஸா? அப்படி கிடையாது, கொஞ்சம் டிக்னிட்டி டிஃபரண்ட் இருக்கு. கர்மயோகிக்கு சொல்றது ஆபேட்சிக சமத்துவம், ஆபேட்சிக சமத்துவம். ஆனா ஞானியோட பிரசாதம் ஆத்யந்த பிரசாதம். அப்படின்னா என்ன? இவனுடைய சமத்துவம் இருக்க, சமத்துவம் தெரியுதுல, ஆப்போசிட் ஆப்போசிட் சூழ்நிலை வரும். சுக துக்க, சீதோஷண, மான அவமான இல்லையா, இந்த மாதிரி டபுள் டபுளா வர்ற இடத்துல யோகி என்ன பண்ணுவான்? கர்மயோகி மேனேஜ் பண்ணிட்டு இருப்பான், அத டீல் பண்ணிட்டு கொண்டிருப்பான். அத எப்படியாவது இந்த இடத்துல கோபம் வரக்கூடாது, இப்படி பிராக்டிஸ் பண்ணும், அப்படி பிராக்டிஸ் பண்ணும், இதை நான் கேர்ஃபுல்லா இருக்கணும், அப்படியே ஒரு பிரயத்தனம் இருக்கும் அங்க. அப்படி இருந்தாலே அது பெரிய விஷயம், பிரசாத புத்தி கிடைச்சிடும். ஆனா ஞானிக்கு அவ்வளவு பிரயத்தனம் பண்ண தேவையில்லை, ஸ்பான்டேனியஸா இருக்கும். இவனோடது டெம்பரவரி, ஒரு நேரம் இருந்தா இன்னொரு நேரத்தை விட்டுடுவான். ஆடா ஆடாடா
இந்த தடவை விட்டுட்டுமே, ஓகே நெக்ஸ்ட் டைம் அப்படி டீல் பண்ண வேண்டியிருக்கும். புரியுதா? இவன் வரான், இவன் கிட்ட நாம திட்டப்படாது. ஏண்டா இப்படி லேட்டா வந்த போச்சு. சோ அடுத்த தடவை கான்க்யூர் மைண்ட் அப்படி நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். சோ சம்டைம்ஸ் மெஜாரிட்டி டைம் கர்மயோகி கொஞ்சம் சமத்துவ புத்தி வந்துடுது. ஓகே, அதுவே பிரசாத புத்தி. அதுவே நீங்க சொசைட்டில அவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. வா இவ பெரிய யோகிப்பா, ஞானிப்பா, அவனே ஞானி, கிருஷ்ணாவே சொல்றான் அவனே ஞானி, அவனே சன்னியாசி அப்படி சொல்றான், இப்படிலாம் சொல்றான். ஏன்னா இது வரவழைக்கிறது அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தெரியுது. நமக்கு பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அது எத்தனை கஷ்டம்ன்றது, யாருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால ஆபேட்சிக சமத்துவம் அண்ட் ஆத்தியந்த சமத்துவம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதனால ஸ்வாத்மான அனுபூதி, ஸ்வாத்மான அனுபூதினா அனுமானம் கிடையாது, ஸ்வ ஆத்ம அனுபூதி. ஓகே, இது எவிடன்ட். இவன் இருக்கிறது அபரோக்ஷ ஞானம், நாட் பரோக்ஷ ஞானம். போய் இனிமே அடையப்படுறதுல அபரோக்ஷ ஞானம், அனுபூதியில இவனுடைய சொந்த இதுல இருக்கிறது. இது நாட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அனுபூதின்றது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நிறைய பேருக்கு அனுபூதி, அவர் அனுபூதி அடைஞ்சா அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு, அவர் பிரம்மத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு, அவர் காட் மேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் சொசைட்டில தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க வார்த்தை. அதெல்லாம் அப்படி சொன்னாலே முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளியர் நாலேஜ், கிளியர் விஸ்டம். ஓகே, சோ தெளிந்த நாலேஜ் கிடைச்சது யாரோ அது பேர் அனுபூதி. அனுபூதி. ஓகே, அதனால ஸ்வாத்ம அனுபூதின்றது கிளியர் நாலேஜ். சிரவண மனன நிதித்தியாசனத்தினால எது ஆத்மனோ எது பிரம்மனோ அதை உணர்ந்தவன், அப்படிப்பட்டவன். அதனால அப்படி சொல்றது. ஓகே, மூணாவது குணம் என்ன சொல்றாரு? இந்த சுத்த சத்துவத்தில் இருக்கவன் எப்படி இருப்பானா? பரமா பிரசாந்தி. பரமா பிரசாந்தி, பிரசாந்தி சாந்தி. பிரசாந்தின்னா என்ன அர்த்தம்? நன்கு அமைக்கப்பட்ட நல்ல அமைதி அடைந்தவன். அதுல கொஞ்சம் கூட அபூர்ணமே கிடையாது, பூர்ணமான மனசாந்தி அடைந்தவன். அதனால சரி, அதனால இந்த அதிகாரி இருக்கான மிஸ்ர சத்துவத்துல சமஹா, சமகன்னா சாந்தின்னு தான் அர்த்தம். அங்கேயும் சமஹா வருது, சாந்தி வருது. இங்க பிரசாந்தி முக்த புருஷன் சொல்றது. ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதே போல முன்னாடி சொன்னமே ஆபேட்சிக அண்ட் ஆத்தியந்த, ரெண்டு பேருக்கு டிஃபரெண்ட். சமஹா இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் விட்டு விடுவோம், ஏதாவது ஒரு அக்கேஷன்ல விட்டுடுவோம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் டெம்போவை. புரியுதா? ஆனா ஞானிக்கு அது ஸ்பான்டேனியஸா இருக்கும், அது அதிகாரிக்கு டெம்பரவரியா இருக்கும். அத ஞானத்தினால தான் கண்டினியூஸா வர முடியும். அதனால முக்த புருஷகா பிரசாந்திக்கு ரிலேட்டிவ் ஃபீஸ் அதிகாரிக்கு இருக்கும், அப்சல்யூட் ஃபீஸ் ஞானிக்கு இருக்கும். அப்சல்யூட் ஃபீஸ் பிரசாந்தி. ஓகே, ரிலேட்டிவா பீஸ்ஃபுல்லா இருக்கிறது என்ன? அது ரிலேட்டிவா பீஸ்ஃபுல்லா இருக்கிறது சமஹா, சமஹா. ஓகே, அது சாதன சதுஷ்டத்துல வரும். இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கெசட்ல சொல்றாங்க, உனக்கு 5 crores வந்திருக்குன்னு. ஆனா நீ ஒரு 2 lakhs செலவு பண்ணணும். அதுதானே இல்ல. பல கோடி சொத்து மதிப்பு இருந்தோம் 2 லட்சம் செலவு பண்ண முடியாத நிலையில இருக்கும். ஓகே, அப்போ பிரயோஜனம் இல்லை. அதனால கொஞ்சம் ரிலேட்டிவா பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறவங்க கிட்ட தான் பிரசாந்தி கொண்டு வர முடியும். புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணா தான் வயசு வந்த பிறகு, வயசு முடிஞ்ச பிறகு ஃபுல் டைமா ஈடுபட முடியும். நாங்க நேர வானப்பிரசத்துல கரெக்டா வந்துடுறோமே, ஃபுல் டைமா வர முடியாது. எப்படி தெரியுது? வந்தவங்க பாக்குறமே, வயசான காலத்துல கொஞ்சம் உட்காந்து சிவ ராமான்னு கேள போடா. வயசான கோபம் தான் ஜாஸ்தி வரும். இது சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் கோபம் எச்சா வரும். அதனால ரிலேட்டிவ் பீஸ் ஆஃப் மைண்ட் கொஞ்சம் கொண்டு வந்தா தான் அப்சல்யூட் பீஸ் ஆஃப் மைண்ட் கொண்டு வர முடியும். முதல்ல ஒரு சொம்பு தண்ணி ஊத்தினா தான் பக்கெட் தண்ணி பிடிக்க முடியும். அந்த அடிப்பம்பில் இருக்க
எடுத்துனே சில பேர் ரொம்ப அலைச்சல், எடுத்துனே அடிப்பான், வெறும் காத்து தான் வரும். முதல்ல கொஞ்சம் தியாகம் பண்ணணும். அந்த மாதிரி ரிலேட்டிவா ஃபீஸ் ஆஃப் இருக்கணும். சோ இப்படி கொண்டு வருது. அதனால ஆபேட்சிக சாந்தியிலிருந்து ஆத்தியந்தக சாந்திக்கு டிராவல் பண்ணும். மிஸ்ர சத்துவத்திலிருந்து சுத்த சத்துவத்துக்கு நம்முடைய டிராவல் பண்றது பரமா சாந்தி. அது பரமா சாந்தி, உயர்ந்த சாந்தி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? திருப்தி. திருப்தி, கண்டென்ட்மெண்ட். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் அப்படி வரணும். அதனால கடைசி ஆசை நம்ம கிட்ட என்ன ஆசை இருக்கணும் தெரியுமா? எனக்கு ஆசை எல்லாம் போகணும், அதுதான் கடவுளே ஆசை அப்படின்னு சொல்லணும். கடைசி ஆசை எல்லா ஆசையும் போகணும்னு சொல்ற ஒரு ஆசை இருக்கணும். அதுதான் கடைசி ஆசை. கண்டென்ட்மெண்ட் இருக்கணும். ஓகே, நம்ம லைஃப்ல கண்டென்ட்மெண்ட் இருக்கணும். சோ அதனால கண்டென்ட்மெண்ட்னா நிறைய பேருக்கு எதை வாங்கி கொடுத்தாலும் திருப்தி இல்லை. அதிருப்தி பர்சன்ஸ் இருக்காங்க நிறைய பேர். நிறைய பேர் அதிருப்தி தான் இருக்காங்க, திருப்தி ஆகிறது இல்லை. திருப்தி இருக்கணும் லைஃப்ல, திருப்தி இருக்கணும். திருப்தியே மோட்சம்ன்றாங்க. திருப்தியே மோட்சம். ஓகே, அதனால திருப்தி இருக்கணும். நமக்கு திருப்தி எதுலயும் இருக்க மாட்டது. சோ காம்படிட்டிவ் இருக்கிறது அல்லது கம்பேரிசன் இருக்கு. கம்பேரிசன் இருக்க வொர்ஸ்ட். அது இந்த கம்பேரிசன் தான் துக்கம். எனக்கு தெரிஞ்சோ தெரியல 35 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேரிசன் துக்கம் அப்படின்ட்டு சொந்த அனுபவத்தில் சொன்னேன், சாஸ்திரம் இல்ல. கம்பேரிசன் துக்கம். ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் அவர் தலைமை தாங்கிட்டு இருக்காரு அந்த ப்ரோக்ராம்ல. அவர் இந்த வேர்டை வச்சுட்டு 1 hour டாக் கொடுத்தாரு. இப்ப மாஸ்டர் சொன்னாரு கம்பேரிசன் துக்கம். நான் சும்மா அர்த்தக்கடி சக்கரம் நீயே செய், அவனை கம்பேர் பண்ணாத அப்படி சும்மா நம்ம பாட்டு ஸ்பான்டேனியஸா சொல்லிட்டு இருக்கேன் நான். டோன்ட் கம்பேரிசன், உங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு நீ பண்ணு அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதனுடைய வெயிட் போக போக போகுது. நோ கம்பேரிசன். கம்பேரிசன் தான் துக்கம். நீ கீதா தெரிஞ்சுட்டியா, நான் உபனிஷத் தெரிஞ்சுக்கிறேன். நீ உபனிஷத் தெரிஞ்சியா, நான் பிரம்மசூத்திரம் படிக்கிறேன் பாரு. நீ பிரம்மசூத்திரம் படிச்சா, நான் சித்தாந்த கோமதி படிக்கிறேன் பாரு. இதுல இந்த ரிஷிகேஷ் இதெல்லாம் வந்தவன் வேதாந்தத்துக்கு காம்படிட்டிவ் அண்ட் கம்பேரிசன் அலைவலோன்னு அலைவா. புரியுதுல? உங்க ஆத்துல பூணல் போடுறீங்களா, எங்க ஆத்துல பூணல் போடுறோம் பாரு. பையன் இல்லைன்னா பையனை வர வச்சுக்க போட்டு கம்பேரிசன். நீ 2 ஸ்வீட் போட்டியா, நான் 4 ஸ்வீட் போடுறேன் பாரு. எல்லாத்திலயும் ஒரு காம்படிட்டிவ். கம்பேரிசன் துக்கம்பா. இது இங்க வேதாந்தத்துக்கு வந்த பிறகு கூட, இங்க வந்த பிறகு எனக்கு மரியாதையே கொடுக்கல. என்ன மாஸ்டர் இப்படி பார்த்தும் பார்க்காம போயிட்டாரு. ஏப்பா நீ வரது இல்ல கிளாஸுக்கு, நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கல. நீ முன்ன மாதிரிலாம் நீங்க கண்டுக்கிட்டதே இல்ல. ஆமா, புது ஸ்டூடெண்ட் மாத்திரம் வரீங்க, நீங்க பழைய ஸ்டூடெண்ட் எல்லாம் விட்டுறீங்க. இதெல்லாம் ஆசிரமத்தில் இருக்க விவகாரம். இதெல்லாம் இன்னும் கஷ்டம் காலம் பாருங்க. மோட்சத்துக்கு வந்துட்டு எனக்கு மத்தியில கொடுக்க, எனக்கு இது கொடுக்கல. அன்னைக்கு நீங்க பிரசாதம் கொடுத்தீங்களே, எல்லாரும் கொடுத்துட்டே வந்தீங்களே, எனக்கு மத்த கொடுத்தீங்களா? நான் எதுக்கு வரணும்? என்ன மதிக்காத இடத்துல நான் என்னத்துக்கு வரணும்? எப்படி போச்சு? அதே வீட்லயும் சொசைட்டிலையும் பழகி பழகி வேதாந்தத்துக்கு வந்த பிறகு கூட அந்த புத்தி, அது ரஜஸும் தமசும் சேர்ந்து கடைசியில மோட்சத்தை கூட தியாகம் பண்ற அளவுக்கு பெரிய தியாகி ஆயிடுறான். மோட்சத்தை வேணா தியாகம் பண்ண ஒழிய என்னோட ஈகோ வேணா ஒரு நாளும் விட மாட்டேன். எனக்கு மரியாதை கொடுத்தீங்க நீங்க, ஒன்னு அடுத்த ஜென்மத்தில் நான் மோட்சத்தை பார்த்துக்கிறேன். ஓகே, அப்படி. அதனால கம்பேரிசன் இது கண்டென்ட்மெண்ட் கிடையாது, திருப்தி கிடையாது. எனக்கு என்ன உண்டோ அந்த காரியம் செய்யணும், எனக்கு எது கிடைச்சிருக்கிறதோ அதுல திருப்தி அடையணும், அப்படி கிடையாது. இதுதான் ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குணம். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆக இந்த கம்பேரிசன் புத்தினாலேயே காணாம போயிடுவோம். காணாம போறதுக்கு பல காரணம் இருக்கிறது. அதுல இது ஒரு முக்கியமான காரணமா ஆழமா இருக்கும். ஈகோ ஹர்ட் ஆகும் போதெல்லாம் காணாம போயிடும். இங்க ஈகோவை செம்மைப்படுத்தணும், ஷைன் பண்ணணும், பாலிஷ் பண்ணணும். ஓகே, ஈகோ ரஃபா வச்சு கூடாது. அதுக்காக திருப்தி இருக்கணும்ப்பா. சோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜெலஸ், கம்பேரிசன், காம்படிஷன் அதெல்லாம் இருக்காம திருப்தி
திருப்தி அடையணும். எனக்கு எது கிடைச்சிருக்கிறதோ அது கிடைச்சா ஓகே. அப்படி யார் இருக்கான்னா எதிர்ச்சா லாபம், எது கிடைக்கிறதோ அது லாபம். அப்படி என்னுடைய மனசு புத்தியில இருந்துட்டா இவர் ஹாப்பி. ஓகே. பிரகர்ஷகா, அதுக்கு அடுத்தது இந்த திருப்தி லீட் டு பிரகர்ஷகா. இந்த திருப்தியும் பிரகர்ஷகம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இந்த பிரகர்ஷகா இருக்க அது பூர்ணத்துவ நிலை அடைஞ்சது. டோட்டல் ஜாய், டோட்டல் சந்தோஷம். பகவான் சொல்றாரு, பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யவாத்மனா துஷ்டகா ஸ்தித பிரஜ்ஞ ததா உச்சதே. ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். இப்படி யார் இருக்கானா அவன் ஸ்தித பிரஜ்ஞன். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஆத்மன்யவ ஆத்மனா துஷ்டகா, தன்னில் தானாக சுகமாக இருப்பான். ரொம்ப அழகா இருக்க. நான் சுகமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? நான் சுகமா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் லிஸ்ட் நீங்க போட்டுக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா துக்கமா இருப்பேன், இதெல்லாம் இருந்துன்னா சந்தோஷமா இருப்பேன். நீங்க உட்கார்ந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். எதெல்லாம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படி சந்தோஷம் போட்டணும். போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் எழுதணும், இதனுடைய வேல்யூ எவ்வளோ, இது எவ்வளவு லாங் டைம் இருக்கும், இதெல்லாம் இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறானா, அப்படிலாம் ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்தா டோட்டல் ரிசல்ட் டிஃபரெண்டா வரும். ஓஹோ, அப்போ என்கிட்ட இருக்கிற சந்தோஷம் தான் பர்மனன்ட், வெளியில இருந்து அடையிற பொருள்ல சந்தோஷத்துனா டெம்பரவரி சந்தோஷம். ஒரு புதுசா பியூட்டிஃபுல் கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா, லேட்டஸ்ட் மாடல் வாங்கினீங்கன்னா எத்தனை நேரம் இருப்பீங்க அதுல? ஒரு வாரம், அவ்வளவுதான். அது பழைய மாதிரி இருக்கும். இந்த கல்யாணம் ஆன புதுசுல புதுசா இருக்கும் இதுங்க. அப்புறம் வந்து 3 மாசத்துல பழசாயிடும். அந்த மாதிரி எல்லாம் அப்படிதான் புரியுதா? அதனால இது பிரகர்ஷகா, தன்னில் தானாக சுகமாக இருப்பான் ஆத்மா. அப்படி இருக்கிறவன் அதுதான் ரொம்ப முக்கியம். பரமாத்மா நிஷ்டகா, 6வது குணம். பரமாத்மா நிஷ்டகா. நிஷ்டைனா என்ன? உங்களுக்கு சொன்னா ஈஸியா இருக்கும். அகங்கார நிஷ்டை. அகங்கார நிஷ்டை நமக்கு இருக்கா இல்லையா? காலையில அகங்காரத்தில் இருக்கும், மத்தியானம் அகங்காரத்தில் இருக்கும், ராத்திரி அகங்காரத்தில் இருக்கும், ஆபீஸ் போகும்போது அகங்காரம் இருக்கும், வெளியில வரும்போது அகங்காரம் இருக்கும். எப்பயும் நிஷ்டையில இருக்கும். நம்ம அகங்காரத்திலேயே நிஷ்டையில இருக்கும். புரியுதோ? அது போல சேஞ்சிவர் பரமாத்மா நிஷ்டா. பரமாத்மா நிஷ்டா. சோ பரமாத்மா நிஷ்டா, ஆத்ம நிஷ்டா, பிரம்ம நிஷ்டா. அந்த நிஷ்டையில இருக்கணும். நிஷ்டைனா ஒன்றுதல், அதோடைய இருத்தல். அதோடைய இருத்தல அதுவாக இருத்தல், அதுவாக இருத்தல அதுவாக இருக்கிறத புரிந்து கொள்ளுதல். ஓகே. அதனால நான் எப்படி இருக்கேன்? நான் வந்து மனைவியா இருக்கேன், கணவனா இருக்கேன், பிள்ளையா இருக்கேன், பொண்ணா இருக்கிறேன் இல்லையா, ஆபீஸா இருக்கேன். என்னெல்லாம் எனக்கு ஒர்க் இருக்கிறதோ என் பாடி நிமித்தமா அதுவாவே நான் எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கேன். ஓகே. அது நீ இல்ல, அது அனாத்மா. அனாத்மா ஸ்வரூபம். அது உன்னுடைய சொந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறது பரமாத்மா நிஷ்டா. நீ எதுவாக இருக்கிறாயோ அததான் 2nd அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணா ஸ்தித பிரஜ்ஞா அப்படி சொன்னார். ஸ்தித பிரஜ்ஞா எப்பவுமே பிரஜ்ஞா, அந்த அறிவோட இருக்கிறது. அதனால சரி, அந்த ஸ்தித பிரஜ்ஞா பிரம்மனிஷ்டாவும் சுவாத்மா அனுபூதியும் ரெண்டும் ஒண்ணு போல தண்ணி இருக்கிறது. என்ன டிஃபரண்ட்? சுவாத்மா அனுபூதி, பிரம்மனிஷ்டா என்ன டிஃபரண்ட்? ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே. சுவாத்மா அனுபூதியில அதனுடைய சொந்த நாலெட்ஜ், ரெண்டுமே நாலெட்ஜ் தான், ரெண்டுமே ஞானம் தான்னா ரெண்டும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரண்ட் இருக்கு. அது என்ன? சுவாத்மா அனுபூதின்றது அபரோக்ஷ ஞானம் சொன்னேன் இல்லையா. பிரம்மனிஷ்டான்றது பிரதிபந்த ரஹித ஞானம். பிரதிபந்த ரஹித ஞானம். பிரதிபந்தம்னா என்ன? டவுட், தேகாத்ம புத்தி, சந்தேகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் தேகாத்ம புத்தி இருக்கிறது. உடல் பற்றியும் இந்த நான் ஆத்மாவா, நான் பிரம்மனா, நான் எந்த ஹோல் ஷோர். என்ன பார்த்தா சொல்றீங்க? என்னை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு எத்தனை கஷ்டம் இருக்கு தெரியுமா?
யூ ஆர் த பிரம்மன், யூ ஆர் த ஹோல், நீ நித்யஹா, நீ பூர்ணா சொன்னா அதை விட ஒரு சோகம் வேற எதுவும் இருக்கிறது. போனதுமே ப்ராப்ளம் இருக்கு, இறங்கினதுமே ப்ராப்ளம் காத்துட்டு இருக்கு. அப்படிப்பட்டவனை போய் நீ பூர்ணகா நித்யகா சுத்தகா சொன்ன டவுட் இருக்கு நமக்கு. நம்ம இங்க சாஸ்திரம் சொல்றதுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் டீலிங் ஒத்து வரல, டவுட் இருக்கு, சந்தேகம் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது, நல்லா இருக்கிறது, என்ன இருக்கிறது, நல்ல திக்கா இருக்கு, உடம்பு பற்று, உடல் பற்று, தேகாத்மா புத்தி, இது ரெண்டுத்தையும் நீக்கிறது பிரதிபந்த ரகித ஞானம் பிரம்மனிஷ்டா பரமனிஷ்டா பரமாத்மா நிஷ்டா. ஓகே, நிதித்தியாசனம். ஓகே, அந்த ஞானத்தை ஓனர்ஷிப் பண்றது, ரெகக்னைஸ் பண்றது. ஓகே, அப்படி பண்றது எதுவோ அதுதான். சோ ஆக்சுவலி ஞானி இந்த சுத்த சத்துவத்துல சொல்றது மற்றவர்களுடைய பார்வையில அவன் சுத்த சத்துவத்தில் இருக்கான்னு சொல்லலாம். உண்மையிலேயே அவன் எப்படிப்பட்டவனா குணாதீதா, குணாதீதா, குணத்தை கடந்தவன், அப்படிப்பட்டவன் தான். அது மற்றவர்களுடைய பார்வையில அவன் சித்த சுத்தன். தன்னுடைய சொந்த இதுல உணர்வுல அவன் நாண்யம் குணேப்ய கர்த்தாரம் யதா திருஷ்டானு பஷ்யதி குணேப்யஸ்பரமே வேத்தி மத்பாவம் சோதி கச்சதி. கிருஷ்ணா 14வது அத்தியாயத்தில் சொல்றாரு, அவன் எல்லா குணங்களையும் கடந்தவன். மற்றவருடைய பார்வையில அவன் இது உள்ளவனா இருப்பான், அப்படி கிடையாது. அவன் தான் ஞானி, சுத்த சத்துவம். ஓகே, அதனால பரமாத்மா நிஷ்டையில இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா சம்ருச்சதி, அவன் அடைந்து விடுவான். எதை அடைந்து விடுவான் அப்படின்னா ஆனந்த ரசம், ஆனந்த ரதம். மைசூர் ரசம் தெரியுமா உங்களுக்கு? மைசூர் ரசம், பைனாப்பிள் ரசம் ஒருத்தர் போட்டாரு, ஒருத்தர் கல்யாணத்துல, மோசூர் கணேசன். இங்க இதுல திருத்தணியில, மோசூர்ன்றது அரக்கோணம் பக்கத்தில் இருக்கு. அரக்கோணம்னா ஒரு மாதிரி ஏரியா பிரேயர் தான், அதெல்லாம் ஒரு உள்ள போனீங்கன்னா தெரியும் அரக்கோணம். அங்க ஒருத்தருக்கு கல்யாணம். அவரு ஒருத்தர் ஒரு குக்கிராமம், மோசூர்ன்றது ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள ஆளுக்கு பைனாப்பிள் ரசம் கல்யாணத்தில் போட்டேன். அந்த வில்லேஜ் பீப்புள்லாம் வந்தா, வில்லேஜ் பீப்புள்லாம் வந்துட்டு, ஏண்டா கணேசா, ஏண்டா கல்யாணத்துல கஞ்சத்தனா, நேத்திக்கு வச்ச ரசத்தெல்லாம் இன்னைக்கு ஊத்திட்டிய, இது ஏற்பாடு பண்ணாரு பாருங்க அவரு. கணேசா, உன் கல்யாணத்துக்கு பைனாப்பிள் ரசம் போட்டனே, என்ன என்ன எதுல அடிக்கணும் தெரியுமா? ஏன்னா முன்ன பின்ன பைனாப்பிள் ரசத்துக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணினா தான் பைனாப்பிள் ரசம் தெரியும். இல்லாட்டி அது பழைய ரசம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பைனாப்பிள் ரசம் ஜூஸ். இங்க என்ன சொல்றாரு சங்கரரு? ஆனந்த ரசம், ஆனந்த ரசம், ஆனந்தம் எசன்ஸ். ஓகே, அப்போ ஆனந்த ரசம், ஆனந்த ரசம் சம்ருச்சதி, அவன் அனுபவிப்பான். அனுபவிப்பான், ரசம் அனுபவிப்பான்னா அது சகஜ சமாதி ஆயிடும். ஓகே, சகஜ சமாதி, நிர்விகல்ப சமாதி. இல்ல சமாதி ஸ்டேட்டுக்கு போனா திருப்பி மூச்சுண்ட பிறகு சம்சாரம் ஆயிடும். எனி சமாதி ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா ஆனந்தமா இருக்கும். திருப்பி கண்ணு முழிச்ச பிறகு எங்க விட்டமோ சம்சாரம் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, அதனால இங்க என்ன சொல்றாரு சங்கரரு, இது சமாதி ஸ்டேட்டை பத்தி சொல்லல. இங்க என்ன சொல்றாரு? சதானந்த ரசம். ஆனந்த ரசம் மாத்திரம் இல்ல, சதானந்த ரசம். இது வந்துட்டு போறது இல்ல, எப்பொழுதும் நித்திய ரசம், ஆனந்த ரசம். அப்படின்னா என்ன? சொரூபத்தில் இருப்பான், அவனுடைய சொரூபத்தில் நிலைத்திருப்பான். யாரு? இதெல்லாம் சொன்னா பொறாமையா இருக்கும். அவன் தான் சுத்த சத்துவத்தில் உள்ளவன், ஞானி. புரியுதா? ஞானத்தினால அடைஞ்சதுனால அப்படி இருக்கான். அப்படி சொல்லி சுத்த சத்துவத்தை சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் 120வது ஸ்லோகம். இப்ப அவ்யக்தமேத த்ரிகுணை நிருக்தம் தத்காரணம் நாம சரீரமாத்மனஹ
சுஷுப்திரேதஸ்ய விபக்தய யவஸ்தாம் பிரலீன சர்வேந்திரிய புத்தி விருத்திஹி. 108வது ஸ்லோகம் ஒரு கீ பாயிண்ட் சொன்னேன். மாயா பத்தின சொல்றது. அவ்யக்த நாமினி அப்படிலாம் வந்தது இல்லையா? அந்த ஸ்லோகத்துல மாயானா அவ்யக்த நாமினி, பரமேஷ சக்தி, திரிகுணாத்மிகா இப்படிலாம் சொன்னது. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 108க்கு முன்னாடி 107 வரைக்கும், 72ல இருந்து 107 வரைக்கும் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அதெல்லாம் பேசிட்டு வந்தாரு. திடீர்னு பார்த்தா ஒண்ணு மிஸ்ஸிங், காரண சரீரம் மிஸ்ஸிங், மாயா அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்ம அங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம், அது சஸ்பென்ஸ் எல்லாம் அங்க வைக்கல. இங்க சங்கர் ஸ்லோகத்துல சஸ்பென்ஸா வச்சுட்டே வந்தார், மாயா பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டே வந்தார். அவர் காரண சரீரம் சொல்லவே இல்லை, அங்கெல்லாம் எதுவுமே சொல்லல. நாம தான் காரண சரீரம் காரண சரீரம் காரண சரீரம் ஓயாம சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் அப்படியே கிளைமாக்ஸா கொண்டு 120ல இதுதான்பா இத்தனை நேரம் சொல்லிட்டு வந்தனே, அதுக்கு பேரு காரண சரீரம் அப்படின்னு சொன்னார். நமக்கு அவ்வளவு தூரத்துக்கு பொறுமை இருக்காதுன்னு சொல்லி அங்கே காரண சரீரம் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, அதனால இங்க தான் அதை பத்தி காரண சரீரம் ஏதத் அவ்யக்தம். ஏதத் அவ்யக்தம் ஏற்கனவே நான் சொன்னேன். அவ்யக்தம் அந்த அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் இருக்க. சோ அந்த அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற திரிகுணைகி நிருத்தம். திரிகுணைகி நிருத்தம் அந்த தமஸ் ரஜஸ் சத்துவ திரிகுணாத்மிகா நிருத்தம், நிரூபணம் செய்யப்பட்டது. ப்ரூவ் பண்ணின. அப்படி ப்ரூவ் பண்ணி அவ்யக்த நிலையில இருக்கிறது எதுவோ அந்த நிலைக்கு தத் ஆத்மனஹா, அந்த ஜீவனுக்கு அப்பேற்பட்டவனுக்கு உள்ளது காரண நாமகா. அதுதான் காரண சரீரம், காரண அவஸ்தா, காரண நிலை அப்படின்னு சொல்லப்பட்டது. அது எப்படிப்பட்ட நிலை? சுஷுப்தி அவஸ்தா. சுஷுப்தி அவஸ்தைக்கு நீ போறிய, அந்த அவஸ்தைக்கு பேரு காரண அவஸ்தா, காரண சரீரம். ஓகே, சுஷுப்தி அவஸ்தா போகும்போது நமக்கு எப்படி இருக்கிறது? நமக்கு அங்க ஆனந்தமா இருக்கிறது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. சுஷுப்தி அவஸ்தையில நமக்கு எல்லாம் ரிசால்வ் ஆகிறது. இந்த ஸ்தூல சரீரம் ரிசால்வ் ஆகிறது, இந்த சூக்ஷ்ம சரீரம் ரிசால்வ் ஆகிறது. இல்லைன்னு சொல்லிட கூடாது, திருப்பி எழுந்த பிறகு அதே சரீரத்துல வரும். அதனால அங்க ஒடுங்கிறது. அங்க காரண அவஸ்தை மாத்திரம் டாமினேட் இருக்கிறது. ஓகே, பிரதானமா இருக்கிறது. ஸ்தூல சூக்ஷ்மம் அங்க ஒடுங்கி இருக்கிறது. ஓகே, அதனால என்ன? அதனால ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற நமக்கு குறைகள் நிறைகள்லாம் இருக்குல்ல, அது அங்க மறக்கடிக்கப்படுறது. சூக்ஷ்ம சரீரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. நமக்கு மனக்குறை, உனக்கு என்ன குறை அப்படின்னு சொன்னா நமக்கு குறையொன்றுமில்லை நிறைமூர்த்தி கண் அப்படி பாடுவான். ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஆல் ரைட். நிஜமாவே ஆல் ரைட்டா? கொஞ்சம் ஈச்சி சேர உட்காந்து காஃபி கொடுத்து கேட்டீங்கன்னா என்னென்னமோ குறை, ஒரு குறையும் இருக்காது. சில பேருக்கு ஒரு குறையும் இருக்காது. இவ சம்பந்தம் இல்லாம சம்பந்தத்தை எல்லாம் பண்ணிட்டு அவெல்லாம் என்ன கஷ்டப்படுறா தெரியுமோ? இங்க ஒரு அம்மா வந்தா, கடவுள் புண்ணியத்துல பசங்களாம் நல்லா இருக்காங்க, ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரு, ஓகே நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான. ஆனா பாருங்க, என் சிஸ்டர் பசங்களாம் இப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த சிஸ்டர் இப்படி கஷ்டப்படுறாங்க, என்ன அவஸ்தை பாவம். ஆக மொத்தத்துக்கு கஷ்டப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டா. அதனால இப்படி நம்ம ஏதாவது கஷ்டம் இல்லைன்னா தூக்கி வச்சுட்டு கஷ்டப்படுவா. இவனால சந்தோஷமா இருக்கிறதுனால இவனால டைஜஷன் பண்ண முடியாது. இது நான் சந்தோஷமா இருக்கேனா அதை நான் ஒத்துக்க முடியாது. அப்படி கங்கணம் கட்டிட்டு துக்கப்படுறவன்லாம் இருக்கான். சில பேருக்கு நிஜமாவே கஷ்டம் இருக்கும், அது வேற விஷயம். ஓகே, அதனால சுஷுப்தி அவஸ்தையில இந்த மனக்குறையெல்லாம் கிடையாது அவனுக்கு. ஏன்னா மனசு ஒடுங்கிருந்தங்க, எந்த விதமான மனசு ஸ்தூல சூக்ஷ்மா அங்க ஒண்ணுமே கிடையாதுப்பா. அப்படிப்பட்ட பொழுது அதனால இந்த டெபினிஷன் சொல்றாரு. என்ன டெபினிஷன்? சுஷுப்தியோட டெபினிஷன். சுஷுப்தியோட டெபினிஷன் ரொம்ப அழகா சொல்றாரு இங்க சங்கரர். பிரலீன பிரலீன சர்வேந்திரிய புத்தி விருத்தி.
சர்வேந்திரிய ஞானேந்திரிய கர்மேந்திரிய விருத்திகி. விருத்திகினா பிரவிற்த்திகி. இங்க தாட்டுன்னு சொல்லக்கூடாது, பிரவிற்த்தி. அங்க எந்த விதமான சாஸ்திரம் கிடையாது. கர்மேந்திரிய சாஸ்திரம் கிடையாது, ஞானேந்திரிய சாஸ்திரம் கிடையாது. ஓகே, நல்ல டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த உளரலாம் மாட்டான். இந்த உளர் வாயின்னு கூட சில பேர் தூங்கிட்டே உளர்ன்னு இருப்பான். அவன் கூட சவுண்ட் ஸ்லீப் போயிட்டானா நோ சவுண்ட். அதனால தான் சவுண்ட் பத்தி சொல்றது, சவுண்ட் ஸ்லீப். ஓகே, அந்த சவுண்ட் ஸ்லீப் இருக்க ஒண்டர்ஃபுல். அது அது மாதிரி நீங்க குவாலிட்டி டைம் இருக்குல்ல, குவாலிட்டி டைம் நீங்க ஸ்லீப் இருந்தா போறோம். தான் அது எல்லாத்தையும் மறந்து இந்த இப்ப சொன்ன மாதிரி பிரலீனகா, அது இண்டிவிஜுவல் இருக்கிறது சுஷுப்தி, ஹோல் சமஷ்டியில போறது பிரளயம். எனக்கு இண்டிவிஜுவல் இருக்கிறது சுஷுப்தி, ஹோல் யூனிவர்ஸ்ல இருக்கிறது அது பிரளயம். ஓகே, அதனால இண்டிவிஜுவல் இருக்கிற நான் தூங்கி போயிட்டேன்னா ஹோல் ஜகத் யூனிவர்ஸ் கிடையாது, எல்லாமே ஒடுக்கமாயிடுறது. ஆனா இன்னொருத்தர் நைட் ஷிப்ட் பண்ணிட்டு ஒரு ஜகத் இருக்கும், எல்லா புடுங்கல் இருக்கும். தான் அதனால நிஜமாவே பிரளயம் எப்படின்னா மொத்த பிரளயம் ஆகும்போது சமஷ்டி பிரளயம். பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிரளயம் டெய்லி நித்திய பிரளயம் அது. ஓகே, அது சுஷுப்தி. அது ஏன் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்றாரு 121ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றார் அந்த சுஷுப்தி அவஸ்தைய. சுஷுப்தி அவஸ்தைன்னா இங்க காரணாவஸ்தா, காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய அவஸ்தைய எக்ஸ்பிளைன் பண்றார் 121. சர்வ பிரகார பிரமீதி பிரசாந்தி பீஜாத்மனாவஸ்தாதிரேவ புத்தேஹே சுஷுப்திரேதஸ்ய கில பிரதீதிஹி கிஞ்சன்ன வேத்மீதி ஜகத் பிரசித்தேஹே சர்வ பிரகார பிரமீதி பிரசாந்தி. சர்வ பிரகார பிரமீதி எல்லாம் ஆல் நோயிங், எதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும், எதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். சர்வ பிரகார பிரமீதி பிரசாந்தி. இங்க பிரசாந்தி மீன்ஸ் ஒடுங்குதல், மறைதல். எனக்கு ஆல் நோயிங் காக்னிட்டிவ் ப்ராசஸ், ஆல் காக்னிட்டிவ் ப்ராசஸ், நோயிங் ப்ராசஸ் எல்லாம் ஒடுங்கிறது எதுவோ அதுக்கு பேரு பிரமிதி. பிரமிதி பிரமிதி பிரமிதி. அந்த பிரமிதி நோயிங் 6 விதத்துல எனக்கு கிடைக்கிறது, 6 விதத்துல கிடைக்கிறது. வேதாந்த சாஸ்திரத்துல அதை டீட்டெயிலா நம்ம படிக்கிறோம், இன்னொரு இடத்துல நம்ம விரிவா படிச்சிருப்போம், இல்லைன்னா கேட்டுக்கலாம், இல்ல ஞாபகப்படுத்திக்கலாம். அது என்னென்ன? பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம், உபமானம், அனுபலப்தி, சாஸ்திர பிரமாணம். இத்தனை 6 வித பிரமாணத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிற அத்தனை விஷயமும் ஆல் நோயிங் காக்னிட்டிவ், எதெல்லாம் தெரிஞ்சு உணர்வுல இருக்கிறதோ அதெல்லாம் பிரசாந்தி, ஒடுங்கிறது. ஓகே, அப்படி ஒடுங்கிறது தான் சுஷுப்தி அப்படின்றாரு. ஓகே, எப்படி? இந்த கண்ணு பிரமாணம், நமக்கு கண்ணு பிரமாணம். எதுக்கு பிரமாணம்? எந்த அறிவு கொடுக்கிறது? கலர் ரூபெல்லாம் கொடுக்கிறது. ஓகே, இது மைக்குன்னு கொடுக்கிறது, கண்ணுனால பார்த்து நான் சொல்றேன். ஓகே, அதனால சோ கண்ணுனால செய்யறது பார்க்கிறது எதுவோ ப்ராசஸ். இப்போ இந்த கண்ணு மூலமா பார்த்து இது ப்ராசஸ் பண்ணி மைக்குன்னு கொண்டு வர இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேரு பிரமிதி. பிரமிதி. ஓகே, இப்ப சாஸ்திர பிரமாணம் இருக்கிறது, சாஸ்திர பிரமாணத்தினால எனக்கு ஞானம் கிடைக்கிறத புரிஞ்சுக்கிறேனே, அந்த புரிஞ்சுக்கிற ப்ராசஸ்க்கு பேரு பிரமிதி. பிரமிதி. ஓகே, அது எப்படி நடக்கும்? பிரமாதா புத்தேகே. புத்தேகனா பிரமாதா. பிரமாதனா ஐயம் த பிரமாதா, புரிஞ்சுக்கிறவன். ஓகே, சோ பிரமாணம், பிரமேயம், பிரமாதா, பிரமிதி. ஓகே, பிரமாணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், கண்ணு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிரமாணம். பிரமாதான நான்,
புத்தியில புரிஞ்சுக்கிறது. அந்த புரிஞ்சுக்கிற ப்ராசஸ்க்கு பேரு பிரமிதி. பிரமிதி எது புரிஞ்சுக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு பேரு பிரமேயம். பிரமேயம். ஓகே. அப்போ புத்தேகேனா இங்க புரிஞ்சுக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பிரமாதா தேவைப்படுறது. அந்த பிரமாதாவுக்கு இங்க சொல்றாரு. அந்த பிரமாதா என்னவா? பிரமாதா, பிரமாணம், பிரமேயம். இந்த புரிஞ்சுக்கிற ப்ராசஸ் இருக்க பிரமேதி. எதுல இருந்து பிரமேதி கிடைக்கிறது? 6 விதமான பிரமாணத்து மூலமா கிடைக்கிற அத்தனையும் ஆல் சர்வ பிரகார பிரமேதி பிரசாந்திகி எல்லாம் சஸ்பெண்ட் ஆகிறது. எப்போ? சுஷுப்தி அவஸ்தையில. டிஸ்மிஸ் ஆகிறதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே. சஸ்பெண்ட் வேற, டிஸ்மிஸ் வேற. சஸ்பெண்ட் வேற, டிஸ்மிஸ் வேற. டிஸ்மிஸ்னா இனிமே இந்த கம்பெனி பக்கமே தலை வச்சு படுக்காத அப்படி சொல்றது. சஸ்பெண்ட்னா டெம்பரவரி. ஓகே. பனிஷ்மெண்ட். ஓகே. திருப்பி சேர்த்துக்கலாம். ஓகே. இங்க டெய்லி உறக்கத்துல சஸ்பெண்ட் ஆகிறது எது? எல்லா ஆல் பிரமாதா, பிரமாணம், பிரமேயம், பிரமிதி, ஆல் ப்ராசஸ் எல்லாம் ஒடுங்கிறது. ஓகே. அதனால தான் அது சந்தோஷமா இருக்கிறது. ஒடுங்கி எப்படி இருக்கிறது அந்த ஸ்திதி? அவஸ்திதி. அவஸ்திதி அந்த அந்த ஸ்டேட் எப்படி இருக்கிறதா? பீஜாத்மனஹா புத்தேகே இந்த பிரமாதா ஒடுங்கி விடுகிறான். எப்படி விடுகிறான்? அந்த விதை மாதிரி இருக்கிறது. அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல போய் ஒடுங்குறான். இந்த ஹோல் அரச மரம், ஆலமரம் அந்த சிருஷ்டி விதைக்குள்ள இருக்கிறது, அன்மேனிஃபெஸ்ட். அது போல இவனுடைய 6 பிரமாணத்து மூலமா பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் எல்லாம் அந்த ஃபுல்லா போயிடுறான். அப்படி. ஓகே. இதுக்கு பேர் நிர்விகல்ப சமாதி அப்படி சொல்லலாம். அங்க ஒண்ணுமே நடக்காது. இவரு நல்ல சவுண்ட் ஸ்லீப்ல இசிஜி எல்லாம் ஒர்க் பண்ணாது. புரியுதா? இசிஜி எல்லாம் இப்படி தொட்டு பார்த்தா ஒன்னும் இருக்காது. அப்படியே இருப்பான், மரக்கட்டையா இருப்பான். நீங்க இப்படி தூக்கி போட்டீங்கன்னா கூட கை எப்படி இருக்கும்னா மரக்கட்டையா இருப்பான். இப்படி கை பிடிக்கும் போது இப்படி பண்ணீங்கன்னா நாட் குட் ஸ்லீப், நாட் சவுண்ட் ஸ்லீப். ஓகே. சில பேர் அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. வெரி வெரி ரேர். சில பேர் தான். புரியுதா? மேக்சிமம் பேருக்கு அந்த குவாலிட்டி ஸ்லீப் ரொம்ப குறைச்சு. குவாலிட்டி ஸ்லீப் அது மாதிரி கிட்டக்க வந்ததுன்னா அது சமாதி ஸ்டேட். அது ஆக்சுவலி அதனால சமாதி ஸ்டேட்ல என்ன ஆகணும்னா ஸ்லீப்ல நமக்கு எது கிடைக்கிறதோ சமாதியில அது லாங் டைம் பண்ணலாம். சோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அந்த இது விஷயத்தை. அப்ப சாப்பாடு தேவைப்படாது, தூக்கம் தேவைப்படாது, எதுவும் தேவைப்படாது. அப்படியே இருப்பா. ஆனா டெம்பரவரி. எத்தனை தடவை இருந்தாலும் எவ்வளவு வருஷம் இருந்தாலும் திருப்பி மூச்சுண்டானா பழைய இடத்துக்கு வந்துருவான். ஞானி கிடையாது. அதனால பீஜாத்மனா அவஸ்திதி ஏவ சுஷுப்திஹி. அந்த நிலைக்கு போனா கூட பீஜாத்மன சமாதி ஸ்டேட்டுக்கு போறதுக்கான அது ஸ்லீப்ல போறமே அதுக்கு பேரு சுஷுப்திஹி. ஓகே. ஒடுங்கிறது. ஏதஸ்ய பிரதீதிஹி கிலா. ஓகே. இது எப்படி இருக்கிறது? பிரதீதிஹி அனுபவம், அடையாளம். எப்படி தெரியுது? ஏதஸ்ய முன்னாடி சொன்ன விஷயம் எப்படி தெரியுது நமக்கு? கிஞ்சன்ன வேத்தமிதி கிஞ்சித் ந வேத்மி. எப்படி தெரியுதா? எனக்கு ஒண்ணுமே தெரியல தூக்கத்துல அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல, அதுதான் அடையாளம். எனக்கு ஒண்ணுமே தெரியல, மக்கட்ட மாதிரி தூங்கின. விழுப்புர வார்த்தை இது. நான் தூங்கினேன் ஒன்னும் தெரியல அப்படி சொல்றது. இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லப்பா. ஜகதக பிரசித்திகி எல்லாருக்கும் தெரியற அனுபவம். நீங்க சுவாமி உங்களுக்கு சமாதி ஸ்டேட் தெரியுமான்னா அதுதான் கஷ்டம், அதை விளக்கிறது கஷ்டம். உனக்கு தூங்குதல் இருக்கிறது தெரியுமான்னா எல்லாரும் அதை அனுபவிக்கலாம். நீ வேணா தூங்கி பாருன்னு சொல்லலாம் நல்லா. அதனால இது உலக பிரசித்தின்னு சொல்றாரு. அதனால ஜகத் பிரசித்தேகே உலக பிரசித்தம். ஏன்னா சம்டைம்ஸ் கிளாஸ்ல கூட இது நடக்கலாம். ஏதோ சொன்னாரு அந்த டயத்துல நான் கவனிக்கவே இல்லைன்னா எங்க போயிட்டேன் இல்ல. அப்படி ஒரு க்ஷணத்துல குவாலிட்டி இது கிடைக்கும், ஸ்லீப் கிடைக்கும். சில பேர் 2 மினிட்ஸ்ல ஃபுல் லோகத்தை மறந்து போடுவான். அண்ட சராச்சரங்கள் எல்லாம் மறந்து போயிடும் 2 செகண்ட்ஸ்ல. வா
அந்த 2 செகண்ட்ஸ்ன்றது சில சமயம் நமக்கு ஃபுல் டைமா இருக்கும். 5 நிமிஷம் நீங்க இப்படி அப்படி 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 உறங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வெரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பிகாஸ் குட் ஸ்லீப். சில சமயம் லாங் டைம் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருப்பான், அது ஸ்லீப்பி, அது நாட் ஸ்லீப். அதை விட நீங்க அந்த மாதிரி ஸ்லீப்பி மூட்ல மூர்க்கும் புரண்டு துள்ளி குதிச்சு எழுந்துக்கணும், அடிச்சு உதச்சு எதையாவது வேற ஒர்க் பண்ணணும், இல்ல விவேக சூடாமணி எடுத்து படிக்கணும், திருப்பி கோ டு பெட். ஆமாமா, பின்ன எந்திரிச்சதான் படிக்க முடியும். படிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சோ அதனால இது உலக பிரசித்தம், ஜகத் பிரசித்தம். தூக்கம்ன்றது ஜகத் பிரசித்தம், நோ ப்ராப்ளம். ஓகே, அப்படி சொன்னாரு. இதெல்லாம் காரண சரீரத்தை பத்தி இத்தனை தடவை மாயா பத்தி டிக்ளேர் பண்ணி, அந்த மாயா அவஸ்தையில இருக்கிற திரிகுணாத்மிகா தான் காரண சரீரம் சொல்லி, அந்த காரண சரீரம் இப்படிப்பட்டது, சுஷுப்தி அவஸ்தையில டெய்லி நம்ம காரண அவஸ்தைக்கு போயிட்டு வரோன்றதையும் நல்ல தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னத்துக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ஸ்லோகம் சொல்றாரு. இது அனெக்ஸ் 22, 23 அனெக்ஸ். அனெக்ஸ் என்ன? இது வரைக்கும் நீ இண்டிவிஜுவலா சொன்ன இந்த ஹோல் பிரபஞ்சத்தில் இருக்கிற காரண அவஸ்தா இருக்கு, காரண பிரபஞ்ச காரண அவஸ்தா இருக்கிறத ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. அங்க ஒரு அவஸ்தை நிலையில இருந்தது, இங்க அங்க ஏன்னா உள்ளர ஒடுங்கிடுத்துனா அதில் எது இண்டிவிஜுவல் அது எது சமஷ்டின்னு சொல்ல முடியாது. இப்ப சமஷ்டியில இருக்கிற விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. 122 தேகேந்திரிய பிராணா மனோகமாதயஹ சர்வே விகார விஷயா சுகாதயஹ வ்யோமாதி பூதான்யகில விஸ்வம் அவ்யக்த பர்யந்தமிதம் ஹ்யனாத்மா. இந்த அனாத்மா எப்பேற்பட்டது அப்படின்னா அந்த விஷயத்தை 72 இருந்து 121 வரைக்கும் சொல்லி கண்டினியூ பண்றார். இன்னும் கொஞ்சம் இந்த அனாத்மாவை கன்க்ளூட் பண்றார். இங்க 2 ஸ்லோகத்துல இது வரைக்கும் நான் பேசுனதா கன்க்ளூட் பண்றேன் அப்படி சொல்லி, இங்க இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட பத்தியும் அதே விஷயம் தான் பிரபஞ்சம். அதனால இந்த பாடி எப்படி சரீரத்ரயம் சொல்றோமோ அது போல பிரபஞ்சத்ரயம். இந்த ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண சரீரம் காரண பிரபஞ்சம். இது எல்லாமே அனாத்மா தான். ஓகே, இதுக்கு வேற கிடையாது. ஓகே, இங்க என்ன சொல்றார் சங்கரர்? அகிலம் இதம் விஸ்வம் அனாத்மா பவதி. அகில விஸ்வம் இதம் விஸ்வம், இந்த விஸ்வம் இதுல இருக்கிறது எதெல்லாம் இருக்கிறதோ the whole universe இருக்க அதெல்லாம் அனாத்மா. நீ எதெல்லாம் அனுபவிக்கிறியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியோ அதெல்லாம் அனாத்மா. எதெல்லாம் பார்க்கிறியோ அதெல்லாம் அனாத்மா, எதெல்லாம் கேட்கிறையோ அதெல்லாம் அனாத்மா, எதெல்லாம் முகறியோ அதெல்லாம் அனாத்மா, எதெல்லாம் டேஸ்ட் பண்றியோ அதெல்லாம் அனாத்மா. உன்னுடைய அனுபவத்தில் இருக்கிறது, பார்க்கிறது, கேட்கறது அனைத்தும் அனாத்மா. சார் நிறுத்துங்க. அப்ப எதுதான் ஆத்மா? எல்லாம் அனாத்மானா எது ஆத்மா? அது இப்ப கிடையாது, அது 124வதுல. எல்லாம் அனாத்மானா, மகாபலி ஒரு காலை இங்க வச்சுட்டேன், இன்னொரு காலை அங்க வச்சுட்டேன், 3வது காலுக்கு இடம் இல்லை அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. திரிவிக்ரமா எல்லாம் அனாத்மா. அனுபவிக்கிறது, கேட்கறது, பார்க்கறது எல்லாம் அனாத்மா. சரீரத்ரயம் அனாத்மா, ஓல் யூனிவர்ஸ் அனாத்மா. எதுதான் ஆத்மா அப்படின்னு இவர் சொல்றாரு. அகில பிரபஞ்சமும் விஸ்வம் அனாத்மா பவதி அப்படி சொல்றாரு. ஓகே, அதனால இருப்பதெல்லாம் பொய், இருப்பே மெய். எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் பொய், இருப்பே மெய். புரியுதோ? புரிஞ்சுதுன்னா கஷ்டம், எனக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அவ்யக்த பரியந்தம். இங்க என்ன சொல்றாரு?
அவ்யக்த பரியந்தம். எது வரைக்கும் இருக்கிறது? இந்த அவ்யக்த பரியந்தம்னா காரிய பிரபஞ்சம் மாத்திரம் இல்ல, காரண பிரபஞ்சம் கூட அனாத்மா தான். ஹோல் காரிய பிரபஞ்சம் இருக்க, இந்த எஃபெக்ட் இருக்க, ஹோல் ஜகத் இருக்க, அது மாதிரி. அப்போ காரண பிரபஞ்சம் என்னது? அது அனாத்மா தான். ஓகே, அவ்யக்தம். வியக்த பிரபஞ்சமும் அவ்யக்தம் மேனிஃபெஸ்ட் ஆனதும் அனாத்மா தான், அன்மேனிஃபெஸ்ட்ல ஒடுங்குறதும் அனாத்மா தான். அப்படி சொல்றாரு. அப்படின்னா சூன்யமா? சூன்யம்னா எம்டி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சூன்யம்னா எம்டி கிடையாது, அன்மேனிஃபெஸ்ட் சூன்யம், ஒடுங்கிறது. அதனாலதான் ஜீரோ கண்டுபிடிச்சது நம்ம ஆளு தான். அதனால சூன்யம்ன்றது எம்டி கிடையாது. சூன்யம், சூன்யம் இருக்கிறது, சூன்யம் அஸ்தி, சூன்யம் அஸ்தி, சூன்யம் இருக்கிறது சொல்றல, சூன்யம் இருக்கிறது, சூன்யம் இருக்கிறது, அதுதான். அதனால எம்டி கிடையாது அது. அது ஒரு குரூப், பெரிய குரூப் இருக்கிறது. அதனால இதம் விஸ்வம் அகிலம் அவ்யக்த பரியந்தம், இந்த ஹோல் விஸ்வம் அகிலம் யூனிவர்ஸ் உட்பட அவ்யக்த பரியந்தம் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் உள்ள வரைக்கும் இருக்கிறது, எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கூட அனாத்மா, மாயா. இதம் சர்வம் அனாத்மா பவதி. அப்படி இது ஜெனரலா முதல்ல சொல்லிட்டார். அதுக்கப்புறம் விளக்கத்தை சொல்றார். என்ன விளக்க சொல்றாரு? சர்வே விகாரா அனாத்மா, சர்வே விகாரா அனாத்மா. எதெல்லாம் ப்ராடக்டோ, விகாரம், விகாரம் மீன்ஸ் ப்ராடக்ட். ஓகே, இந்த விகாரத்தை ரெண்டு டைப்பா டிவிஷன் பண்ணலாம். ஒன்னு விகாரம், எது விகாரமோ அது அது என்ன சொல்லலாம்? ஒன்னு மாடிஃபிகேஷன். ஷட் விகாரம் எங்க படிச்சோமா? ஷட் விகாரம். அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, வினஷ்யதி அப்படின்னு முடிச்சாரு. ஷட் விகாரம், விகாரம் மாடிஃபிகேஷன். ஓகே ஓகே. அதனால சோ ஆத்மா நிர்விகாரம், அனாத்மா விகாரம். எதெல்லாம் விகாரமோ, எதெல்லாம் மாடிஃபிகேஷனோ அப்படி அப்படி அர்த்தமாகிறது. அதனால சர்வே விகாரகனா எல்லா ப்ராடக்டும். அப்போ விகாரம் இன்னொரு பேரு ப்ராடக்ட். ஓகே, ஒன்னு மாடிஃபிகேஷன், இன்னொன்னு ப்ராடக்ட். இங்க என்ன சொல்றாரு? ப்ராடக்ட் மீனிங் சொல்றாரு, நாட் விகார அந்த மாடிஃபிகேஷன் மீனிங் சொல்ல. இங்க ப்ராடக்ட் மீனிங். ப்ராடக்ட் என்ன? தங்கத்திலிருந்து நகைகள் ப்ராடக்ட், விகாரம். தங்கத்தினுடைய விகாரம் நகைகள் சொல்லாமா? தங்கத்தினுடைய ப்ராடக்ட் நகை. உட்டோட ப்ராடக்ட் டேபிள், சேர், எவ்ரிதிங் விகாரம். அந்த மரம் விகாரமாக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்படி. சோ ப்ராடக்ட் அப்படி. அப்போ சர்வே விகாரகா அப்படின்னா இந்த எதெல்லாம் மாடிஃபை ஆகிறதோ அதெல்லாம் அனாத்மா. ஓகே, இந்த ஹோல் எனர்ஜி. சில பேர் என்ன சொல்றாங்க? காரியம் கான்சியஸ்னஸ் விகாரம், அது காரியம். அந்த கான்சியஸ் அது எனர்ஜி சொல்றாங்க. எனர்ஜி கிடையாது. சோ ஏன்னா எனர்ஜி மாடிஃபிகேஷன், மேட்டரோட மாடிஃபிகேஷன் எனர்ஜி. அதனால அது கூட விகாரம் தான். அதனால அது அனாத்மா. ஓகே, ஆல் தியரி இது ப்ராடக்ட். சரி, இங்க என்ன சொல்றாரு? ப்ராடக்ட் சிலதெல்லாம் சொல்றாரு. வியோமாதி பூதானி. வியோமஹனா ஆகாசம், ஆகாசம் முதலேன. ஆகாசம் முதலேன மீதி எத்தனை இருக்கிறது? 7 8 4 இருக்கிறது. ஆகாசம், ஆகாச, வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி, பூதானி. இந்த 5 பூதமும் ப்ராடக்ட் தான். ஓகே, பஞ்சபூத ப்ராடக்ட் இது. 5 எலிமெண்ட்ஸ் அண்ட் 5 எலிமெண்டல்ஸ் அப்படி இருக்கிறது. இந்த அனாத்மா எப்படி டிவைட் பண்ணிக்கிறது, எப்படி டிவிஷன் ஆகிறது அப்படின்னா காரண பிரபஞ்சம், காரிய பிரபஞ்சம். சோ டிவிஷன் பண்ணலாம். சோ எப்படி டிவிஷன் பண்ணலாம்? இத சப்டிவைட் பண்ணலாம். எப்படி சப்டிவைட் பண்ணலாம்? இதுக்கு டிவிஷன் பண்ணனாலே விகாரம்னு அர்த்தமாயிடுது. ஓகே, காரண பிரபஞ்சம், காரிய பிரபஞ்சம். காரண பிரபஞ்சம்னா அவ்யக்தம்,
வியக்தம் வந்து காரிய பிரபஞ்சம். இப்ப நம்ம பார்த்து அனுபவிச்சுக்கிறது காரிய பிரபஞ்சம். காரணம் என்றது காஸ், காரியம் என்றது எஃபெக்ட். ஓகே, இந்த எஃபெக்ட் காரிய பிரபஞ்சத்தை திருப்பி சப்டிவிஷன் பண்ணலாம். பூத பிரபஞ்சம், பௌதீக பிரபஞ்சம். இந்த பௌதீக பிரபஞ்சத்தை திருப்பி 2 டிவிஷனா சப்டிவிஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆந்திர பௌதிக பிரபஞ்சம், பாக்ய பௌதிக பிரபஞ்சமா பிரிக்கலாம். ஆந்திர பிரபஞ்சம் வந்து சப்ஜெக்ட், அவர் ஓன் சப்ஜெக்ட், கண்ணு காது மூக்கெல்லாம் சொல்ல போறாரு அவரு. அதுக்கப்புறம் பாக்ய பிரபஞ்சம் சப்த ரிஷி, அதை வந்து பிரிச்சு சொல்றார். எப்படி சொல்றாரு பார்க்கலாம். தேக இந்திரிய பிராண மன அகம் ஆதயா சர்வம் அனாத்மா. எல்லாம் அனாத்மா தம்பா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல என்ன சொல்றாரு, விஷயா. விஷயா, விஷயகான்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு. என்ன விஷயகா? சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த, அது ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ இங்க என்ன சொல்றாரு, விகாரஹா விஷயா சுகாதாயா சுகாதயா 3 இண்டிகேட் பண்ண. விகாரஹான்றது இந்த மாதிரி விகாரம் இருக்கிறது, மாடிபிகேஷன் அனாத்மா. அது வந்து விஷயா இருக்கிறது. விஷயகான்றது ஆப்ஜெக்ட். அது என்னது ஆப்ஜெக்ட்? சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த. தேகேந்திர பிராண மனோ ஆகம ஆதயா, அது ஆப்ஜெக்ட். இது ரெண்டும் இன்டராக்ட் பண்ணிச்சுன்னா என்னுடைய சப்த, என்னுடைய கண்ணு காது மூக்கு வாயிலா இருக்கிறதுல தேகம் பிராணன் இதெல்லாம் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் சப்த ஸ்பரிஷ ரூபாவோட அதனுடைய கான்டாக்ட் பண்ணி அதனால என்ன கிடைக்கிறதா? அதனால என்ன கிடைக்கிறது? சுகம் கிடைக்கிறது. சுகமே கிடைச்சிருந்தா பிரச்சனையே இல்லை, நம்ம கிளாஸ்க்கே வர தேவையில்லை. துக்கமும் கூட கூட கிடைச்சிட்டு இருக்கிறது. ஓகே, அதனால 13வது அதுல பகவான் ரொம்ப இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனா த்ரிதிஹி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதக்ருதம். இது 13வது அத்தியாயத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு இங்க? சங்கரர் அதுதான் எடுத்துட்டார். சுகாதயா, சுக துக்கம் இச்சா, இதெல்லாம் அதுல இருந்து வந்து கிடைக்கிறது. சோ இதெல்லாம் கஷேத்திரம், இதெல்லாம் கஷேத்திரம். கஷேத்ரஜன் வந்து ஆத்மா, கஷேத்திரம்ன்றது அனாத்மா. கஷேத்திர கஷேத்ரஜ விபாகா, விபாக யோகா ஒரு சாப்டர் முழுக்க வரப்படுது பகவத்கீதையில. ஆல் கஷேத்திரம் அப்படி சொல்றாரு. ஓகே, அதனால ஆல் ப்ராடக்ட் முழுக்க சுக துக்கம் தான். சோ இதுல இருந்து இன்டராக்ட் நமக்கு கிடைக்கிறது சுக துக்கங்கிறது அனாத்மா. ஓகே, இங்க என்ன சொல்றாரு? இதம் அனாத்மா. இதம் அனாத்மான ரொம்ப முக்கியமானது. இந்த வேர்டு இதம்ன்றது ரொம்ப டெக்னிக்கல் வேர்டு. இதம்னா ஓல் சர்வம் அனைத்தும் அனாத்மா. சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம்? அகம் இதம். அகம்ன்றது சப்ஜெக்ட், இதம்ன்றது ஆப்ஜெக்ட். அகம் இதம், இதம்னா ஹோல் இதம். இதம் சர்வம். அவரு பகவான் சொல்றாரு, இந்த இந்த சர்வம், இந்த உலகம் இருக்க அது வந்து அசூக்கம். அசூக்கமா மாத்திரம் இல்ல, அனித்தியம் அசூக்கம் அப்படின்றார். இதம் ஜகத்து அனித்தியம் அசூக்கம் அப்படின்றார். இதம்னா ஹோல், எல்லா ஜகத் முழுக்க. ஜகத் முழுக்க என்ன அர்த்தம்? பிரதர், சிஸ்டர், ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், ஃப்ரெண்ட், ஹோல் லிஸ்ட் போட்டுக்கணும் அதுல. இதம் ஜகத். ஓ, இதெல்லாம் கூட தானா? அசுகம், அனித்தியம். இந்த இதம்ன்ற வார்த்தை அப்படியே ஃபுல்லா. ஆனா சங்கர் ஒரு ஸ்டெப் மேல போய் இதம் மீன்ஸ் நீ சொல்ற சப்ஜெக்டும் சேர்ந்து இதம். சப்ஜெக்ட் ஆல்சோ பிரமாதா ஆல்சோ அனாத்மா. பிரமாதா ஆல்சோ அனாத்மா. ஓகே, அனுபவிக்கப்படுகின்ற பொருள் அனுபவிப்பன்றான இந்த பிரமாதா, அவன் கூட இதம்ல போடுறார். இதம் சர்வம் இதம் அனாத்மா அப்படி சொல்லி முடிச்சார். ஓகே, நல்ல ஸ்ட்ராங்கா முடிச்சிட்டார்.
ஓகே. அதுக்கப்புறம் இது ஒரு ஒரு பிரக்ரியா, இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு காரண பிரபஞ்சம், இது காரண காரிய அவஸ்தை இதுல இருந்து சொல்றது. இன்னொரு மெத்தடு சொல்றாரு, அது கடைசி ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். போரும் 123 மாயா மாயா காரியம் சர்வம் மகதாதி தேக பர்யந்தம் அசதீதம் அநாத்ம தத்துவம் வித்தி தத்துவம் மறுமரிசிகா கல்பம். இது விஷம விருத்த ஸ்லோகம். விஷம விருத்த ஸ்லோகம் ஏற்கனவே எங்க கேட்ட மாதிரி இருக்கோ, ஏற்கனவே 2 ஸ்லோகம் வந்திருக்கு விஷம விருத்த ஸ்லோகம்னு. அதாவது இது ஆர்டரா வராது, முன்ன பின்ன வரும். ஆனா கூட இது செய்யுள்ள சேர்ந்தது தான். அதனால்தான் இது ப்ரோஸ் ஆர்டர் மாதிரியா இருக்கும். ஓகே. இங்க என்ன சொல்றாரு, மாயா மாயா காரியம் அனாத்ம தத்துவம் வித்தி துவம் வித்தி, நீ அறிந்து கொள். என்னத்தை அறிந்து கொள்? மாயா காரண பிரபஞ்சம் ஆர் பிரகிருதி அல்லது அவித்யா அல்லது அவ்யக்தம் அல்லது சக்தி, இதெல்லாம் சினானமிஸ், எல்லாம் ஒண்ணு தாம்ப மாயா. ஓகே. அதனால இந்த கான்சியஸ் முன்னாடி சொன்ன இந்த கான்சியஸ் எனர்ஜி கிடையாது. நிறைய பேர் டிக்ளேர் எது எனர்ஜியோ அதுதான் கான்சியஸ்னஸ் அப்படி சொல்றேன். அது ராங். ஏன் ராங் அப்படின்னா, இந்த எனர்ஜின்றது இந்த மேட்டரோட மாடிஃபிகேஷன் எனர்ஜி, அதனால அது கிடையாது. நம்பர் 1. ஓகே. சோ செகண்ட் பாருங்க, எனி எனர்ஜி சவிகாரம் அண்ட் அச்சேதனம். எனர்ஜி ஆல்சோ மேட்டர், ஜடம். எனர்ஜி ஆல்சோ அது எனர்ட்ன்றோம், ஜடம் அப்படி சொல்றோம். ஓகே. ஏன் ஜடம் சொல்றோம்? அது சார்ந்து இருக்கிறதுனால ஜடம். ஓகே. அதனால எனி எனர்ஜி சவிகாரம், டெக்னிக்கல் வேர்டு சவிகாரம், மாடிஃபிகேஷன் உள்ளது, அல்லது அது அச்சேதனம். அதனால எனர்ஜி கான்சியஸ்னஸ் கிடையாது. ஓகே. சயின்ஸ் இன்னும் கான்சியஸ்னஸ் பத்தி கண்டுபிடிக்கப்படலை. ஓகே. இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்க, அது ஒரு பெரிய வியப்பா இருக்கிறது அவங்களுக்கு. அப்போ கான்சியஸ்னஸ் என்னது? எது சேதனமோ எது நிர்விகாரமோ அது கான்சியஸ்னஸ். ஓகே. சரி. இப்போ ஆல் எனர்ஜி மாயா அலோன், மாயா தான். எல்லா விதமான எனர்ட்டும் ஜடவஸ்தும் மாயா. மாயா ஆல்சோ ஜடம். ஓகே. அப்போ மாயா காரியம் ஆல்சோ ஜடம். அவ்யக்தம் வியக்தம். இது அவ்யக்தம் எதிலிருந்து வந்திருக்கிறது? வியக்தம் மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் மாயாலிருந்து வந்திருக்குன்னு படிச்சோம். அந்த மாயாவும் எனர்ட், அச்சேதனம். அதிலேருந்து வந்திருக்கிறது அந்த ப்ராடக்ட், எஃபர்ட், பிரபஞ்சம், காரியம், எஃபர்ட், அதுவும் மாயா. மாயா அண்ட் மாயா காரியம். இது அம்மாவும் மாயா தான், அது புள்ளையும் மாயா தான். புரியுதா? அம்மாவும் புள்ளையும் ரெண்டும் சேர்ந்து எனர்ட், ரெண்டும் சேர்ந்து இருக்கு பாரு. அப்படி சொல்றோம்ல, இது 8 அடி பாஞ்சா அது 16 அடி பாயிருது. புரியுதா? மாயா அவ்யக்த ஃபார்ம் 8 அடி பாஞ்சா அதுல இருந்து பிரபஞ்ச எஃபர்ட் இருக்க அது 16 அடி பாயிருது. அதனால ரெண்டுமே, ரெண்டு வஸ்து ஒண்ணுதான். அதனால மாயா காரியம் அனாத்ம தத்துவம். தத் வித்தி, இது வித்தி, நீ தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ அப்படி சொல்றாரு. அதனால இந்த பூத பிரபஞ்சமும் பௌதிக பிரபஞ்சமும் அனாத்மா தத்துவம் தான். பௌதிக பிரபஞ்சனா பாக்ய ஆந்தர பிரபஞ்சம் முழுக்க அனாத்மா விஷயம்தான். 122ல சொன்ன அத்தனை விஷயமும் அது எல்லாமே
நமக்கு அனாத்மா விஷயம்தான். இங்க ஒரு ஃபார்மேட் கொடுக்கிறாரு. என்ன ஃபார்மேட்? சாங்கிய தர்சனத்துல இருந்து ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கிறார். ஓகே, சாங்கிய தர்சனத்துல ஒரு கிரியேஷன் டெவலப் பண்றது, அதுதான் கிட்டத்தட்ட அத்தாரிட்டி மாதிரி. ஓகே, ஸ்டாண்டர்டு, எல்லாரும் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அது அந்த ஃபார்மேட். அது என்ன? அதுதான் போர்ட்ல எழுதி இருக்கிறது. அதை நீங்க அப்புறம் காப்பி பண்ணிக்கங்க. சாங்கியாவுல என்ன சொல்றோம்னா, அவங்களும் நம்மள மாதிரியே சொல்றாங்க, மாயாவிலிருந்து, அதாவது மூல பிரகிருத்திலிருந்து மகத் என்ற தத்துவம் தோன்றினது. மகத் என்ற தத்துவத்திலிருந்து அகங்காரம் தோன்றியது. அந்த அகங்காரத்திலிருந்து 16 தத்துவம் தோன்றியது. அந்த 16 தத்துவம் பெருசா இருக்கும், ஆனா சொன்ன ஈஸியா இருக்கும். அது என்ன? பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச சூக்ஷ்ம பூதானி. பிளஸ் எத்தனையாச்சு? 15 ஆச்சு. மனஹா பிளஸ் 1, 16 தத்துவம் எதுல இருந்து தோன்றியது? அகங்காரத்திலிருந்து வந்தது. அப்படி சொன்ன. அப்புறம் பஞ்ச சூக்ஷ்ம பூதானிலிருந்து, பஞ்ச சூக்ஷ்ம பூதானிலிருந்து பஞ்ச ஸ்தூல பூதானி வந்தது. நாம பார்த்து அனுபவிச்சிருக்க இந்த பஞ்ச பூதமும் வந்தது. அதனால 3, 16, 5 மொத்தம் எவ்வளவு ஆச்சு? போர்டை பார்த்து கூட சொல்ல இல்லையா? 24 தத்துவம் வந்தது. சதுர்விம்சதி தத்துவானி. இதுக்கு பேரு சதுர்விம்சதி தத்துவானி. அதுதான் சங்கரர் தத்துவத்துல இன்ட்ரோடக்ஷன் பண்ணினாரு. எப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ணாரு? அத சதுர்விம்சதி தத்துவோத்பத்தி பரிகாரம் வக்ஷ்யாமஹ. அப்படி படிச்சோல்ல. நான் சொல்ல போகிறேன் 24 தத்துவத்தை. இதுதான் அனாத்மா. எத்தனை பேசினாலும் அது அனாத்மா தான். ஒரு பிரயோஜனம் இல்ல. உனக்கு 24 மணி நேரம் பேசினது பிரயோஜனம் இல்லாத பேச்சு. இத்தனை அனாத்மா தான். இனிமேலாவது ஆத்மா பத்தி, சத்தியத்தை பத்தி பேசுங்க. அப்படி சொல்றது. மகத் ஆதி தேக பர்யந்தம் சர்வம் மாயா காரியம். சர்வம் மாயா காரியம். மகத் ஆதி. இப்ப முன்னாடி சொன்ன சாங்கிய தத்துவப்படி மகத்திலிருந்து இந்த தேக பர்யந்தம் வரைக்கும் உள்ளது சர்வம் மாயா காரியம். எல்லாமே மாயா காரியம். இதம் அனாத்ம தத்துவம். இந்த ஆத்ம தத்துவத்தை துவம் வித்தி, இத புரிஞ்சுக்கோ, இத தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தம்? எது மாதிரி தெரிஞ்சுக்கோ? இது எப்படி இருக்குன்னா, மறுமரீசிகா கல்பம். மறுமரீசிகா கல்பம். இவ்வளோ நீ அனுபவிச்சுருக்க 7, 14 லோகமும், 600 கோடி இருக்கிற ஜனங்களும், 84 லட்சம் ஜீவராசிகளும், அண்ட சராச்சரங்கள்லாம் இருக்கிறது, மில்கி வேலா, எத்தனையோ மில்கி வேலா இருக்கிறது, அத்தனையும் எது மாதிரியா? மிராஜ் வாட்டர் மாதிரி, காணல் நீர் மாதிரி. என்ன உப்புச்சப்பு இல்லாம முடிச்சிட்டாரு. இவ்வளோ காலையிலிருந்து எழுந்துக்கிறோமே, பேசுறோமே, எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? எல்லாம் அனாத்மாவிலேயே உழண்டு இருக்கும். அதனால கொஞ்சம் திருவண்ணாமலைக்கு போய் அந்த ஆத்மா சத்தியம் என்னன்றத அங்க டிஸ்கவர் பண்ணுவோம். ஓகே, டிஸ்கவரினா என்ன அர்த்தம்? டிஸ்கவரினா என்ன அர்த்தம்? இருக்கிறது கண்டுபிடிக்கிறது. அந்த கவர் டிஸ்மிஸ் பண்றது டிஸ்கவர். ஓகே, எதையும் புதுசா கண்டுபிடிக்க முடியாது. புதுசா ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. அத நம்ம அங்க ரமணரை கும்பிட்டுட்டு இல்ல, அவனுடைய திருவடியிலேயே கேட்டுட்டு அது சொல்லுப்பா அப்படின்னு அந்த விஷயத்தை எங்களுக்கு புரியுற மாதிரி. இது வரைக்கும் புரியலன்னா பரவாயில்ல, அனாத்மா தானே, இதுல ஏதாவது ஒரு 2 புரியலன்னா கூட விட்டுலாம். இது எத்தனையோ இருக்கு, லட்சக்கணக்கில் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு நீக்கின்னு இருக்க முடியாது. டைரக்டா ஆத்மா எது அதை டைரக்டா சொல்லிடுங்க. அதுதான் சத்தியம். அதை நம்ம திருவண்ணாமலையில விவரமா பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம்.